ஓம் நம சிவாய. சண்முகா சரணம் சரணம். அஸ்வின் அஸ்ட்ரோபக்தி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். திருமண முறிவை தரும் தசாபுத்தி. இது என்னங்க ஐயா, டைட்டிலே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு யோசிக்க தோணும். ஆமாங்க, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியில் திருமணம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக 100க்கு 200% திருமண முறிவை ஏற்படுத்தி தரும். திருமணத்தை பிரிவில் தான் தருது. இது என்னுடைய ஆய்வு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திநாதன் இருவரும் வேதகனாக இருந்தால் கண்டிப்பாக பிரிவினை உண்டு. அந்த திருமணம் நடக்கும் காலத்தில் தசாநாதனும் புத்திநாதனும் வேதகனாக இருக்கக்கூடாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, திருமணம் நடைபெறும் தசா புத்தி, இந்த தசாநாதன் 6ஆம் வீட்டு அதிபதியாக இருந்து 7ஆம் வீட்டில் இருந்து தசா நடத்தினாலும் 7ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் அமர்ந்தாலும் பிரிவினை பிரச்சனையை ஏற்படுத்தும். அதேபோல் 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்தில் அமர்ந்து 8ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்து தசாபுத்தி நடந்தாலும் இதுவும் பிரச்சனை ஏற்படுத்தி பிரிவினையே தருகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, தசாநாதனும் புத்திநாதனும் பாவகிரகத்தின் தொடர்பில் இருக்கக்குள்ள, அதாவது சுபகிரகமாக இருக்கும், ஆனால் பாவகிரகத்தின் தொடர்பு 6, 8, 12ஆம் அதிபதிகளோட தொடர்பு ஏற்பட்டு தசாபுத்தி நடத்தினாலும் இந்த திருமணங்கள் பிரிவினையை சந்திக்கிறது. நன்றி, வணக்கம்.